ஐயா, இது எப்படி வந்த என்றால், என்னுடைய எனக்கு இதுல நிறைய ஆர்வம். சிறிய வயதுல இருந்தே பக்தி மார்க்கத்துல ஆழ்ந்த பக்தி மார்க்கம். அப்ப தேடல்கள் நிறைய இருந்த நேரத்துல என்னுடைய கிளினிக்கு ஒரு ஒரு பேஷண்ட் நெடுக வரி வேற. அவர் அடிக்கடி மனவளக்கலை யோகால வந்து நல்லா பயிற்சிகள் எல்லாம் பெற்று அவர் ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாக என்னட்ட வந்து அந்த அப்ளிகேஷன் போம வந்து சொல்லுவார், ஐயா வாங்க, ஐயா வாங்க, இன்றைக்கு இந்த பேராசிரியர் வந்து இப்படி பேசினார், இன்றைக்கு இந்த பேராசிரியர் வந்து இப்படி பேசினார், இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு இருப்பார். ஒரு முறை பார்த்தார், சரி வரையில அப்ளிகேஷன் போமியே கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து தானே நிரப்பி கொண்டு வந்து, ஐயா அதுல சைனை போடுங்க, 6 நாளைக்கு கிளினிக்க லீவை போட்டு கட்டாயம் வர வேணும்னுட்டார். அப்ப போய் பிறகு அங்க போய் பார்த்த பிறகுதான் இந்த பயிற்சிகளை செய்ய 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 எனக்கு அதுல என்னுடைய தேடல்கள், இந்த ஆன்மீக தேடல்களுக்கு சரியான விடை கிடைத்து கொண்டு வந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பேராசிரியர்களும் அமைந்தார்கள். பேராசிரியர் டாக்டர் லக்ஷ்மணன் ஐயா, பேராசிரியர் டாக்டர் ஜெயபால் ஐயா, பேராசிரியர் உழவன் தங்கவேல் ஐயா, வேத சுப்பையா ஐயா, இப்படி முத்துலட்சுமி அம்மா, பேராசிரியர் முத்துலட்சுமி அம்மா, இப்படியானவர்கள் வந்து அமைந்த உடனே அவர்களும் என்னோட நல்ல பாசமாகவும் அன்பாகவும் என்னுடைய என்னுடைய பசிக்கு ஏற்ற மாதிரி தீனி போட்டு கொண்டிருந்தார்கள். அதை போக 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 இது எல்லாம் இந்த நாங்கள் கிளினிக்ல பார்க்கிற ஒவ்வொரு நோயாளர்களும் வரும் பொழுது அவர்கள் எப்படி என்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே அவர்கள் நோய்வாய்ப்பட்டு தேய்ந்து கொண்டு போறதை நேர பார்க்கிறேன். அப்ப இவர்களுக்கெல்லாம் நான் அப்ப விளங்கப்படுத்துறது, இப்படி இந்த பயிற்சிகளை செய்யும் கூட கேட்க மாட்டேன். ஆனால் பிறகுதான் நான் பார்த்தேன், இப்படி ஆழமாக போய் இதுகள் ஆராய வேணும், இந்த மருத்துவத்தை கொண்டு போய் இந்த ஆன்மீகத்தோட சேர்க்க வேணும், திருமந்திரத்தை கொண்டு வர வேணும், இவற்றெல்லாம் சேர்த்து புதிதாக ஒரு விளக்கத்தை கொடுத்து ஆன்மீக விழிப்புணர்வு, மருத்துவ விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட வேணும் என்று நிலைத்த பிறகு இது நல்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டிருக்கு. என்னுடைய கிளினிக்கிலேயே நான் ரெஜிஸ்டர் வச்சிருக்கிறேன். இந்த பிடிசிக்கு வார வைக்க ஒரு ரெஜிஸ்டர், அகத்தாய்வுக்கு வார வைக்க ஒரு ரெஜிஸ்டர், சத் சங்கத்துக்கு வார வைக்க இன்னொரு ரெஜிஸ்டர், இப்படி வைத்து இவர்களை ஆக்களை சேர்த்து 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 அதுக்குள்ள கொண்டு வந்து அதுக்குள்ள இன்னும் ஆழமாக போக 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 இந்த கடைசி கொரோனா வந்து இன்னும் இதுக்குள்ள ஆழமாக போக வைத்து விட்டது. இப்படியான சத் சங்கங்கள்ல இணைய ஜூம் நிகழ்ச்சியில இணைய வச்சு இதை இன்னும் ஆழமாக இப்படி பேசுறதுக்கு, உங்களை போன்றவர்களது கேட்கறதுக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் ஐயா, இந்த மருத்துவ சொற்களை பிரயோகிக்கும் பொழுது சிலர் கொஞ்சம், இப்ப ஒரு புதுசாக ஒரு லேப்டாப் வந்தால் எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை அறிஞ்சு கொள்வார்கள். ஒரு புதுசா ஒரு கார் ஒன்று வாங்கினா அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கல, அதை தேடி பிடிச்சு எப்படியா இயக்குவார்கள். ஆனால் நாங்கள் இப்ப மருத்துவ மூளையை பற்றி சொன்னா, ஹிப்போ கேம்பஸ் என்று சொன்னா, லிம்பிக் சிஸ்டம், இது என்ன இவர் எங்களுக்கு புரியாத ஒன்றை சொல்லுறார்களே என்று சிலர் சொல்ல பார்க்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் நம்முடைய உடலுக்குள்ளதான் இருக்குது, இதுதான் எங்களை இயக்குது, இதை இயக்குறதுக்கு தான் நாங்கள் இந்த பயிற்சியை செய்ய வேணுமே என்று நினைக்கிறார்கள். இல்லை, அப்படி நினைக்கிறவர்கள் பலர் இப்ப தோன்றிக்கொண்டு வருகிறார்கள். அவருக்கெல்லாம் இதை விளங்கப்படுத்தக்கூடியதா இருக்கிறதால எனக்கு இன்னும் ஆர்வம் வந்து இதை இன்னும் ஆழமா போகணும், இதை நல்லா கொண்டு போகணும், மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும் ஆர்வம் வந்திருக்கு ஐயா. வாழ்க வளமுடன். இந்த மூலாதாரத்துல குண்டலினி சக்தி சமநிலையில இயங்கும் பொழுது அவனுடைய உணர்வுகள் எல்லாம் பூமி சார்ந்தவையாக இருக்கும். உயிர் வாழும் உந்துதல் இருக்கும், தான் தனது என்ற எண்ணம் இருக்கும், சுயநலம் இருக்கும், பலவிதமான ஆசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இப்படியான ஆசைகள் உணர்வு நிலையெல்லாம் இருக்கும். ஆனால் வாழ்வின் அடுத்த 7 ஆண்டுகள்ல இந்த குண்டலினி சக்தி சுவாதிஷ்டான சக்கரத்துல நுழையும் பொழுது அது 6 இதழ் கொண்ட 6 நாடிகளுடன் கூடிய சுவாதிஷ்டான சக்கரம். இதுதான் உண்மையிலே மனிதருக்குரிய சக்கரம். சுவாதிஷ்டானம் என்றால் தனக்குரிய சொந்த இடம் என்றுதான் பொருள். இது செக்ஸ் சக்கரம் என்று சொல்லப்படும். சீன மருத்துவத்தின்படி இது சீட் ஆஃப் லைஃப் என்று சொல்லுகிறார்கள். இந்த உயிர் சக்தி சிறுநீரகங்களினாலே தான் பாதுகாக்கப்படுகிறது என்று சீன மருத்துவம். ஆனால் இந்த சக்கரம் மனிதனுக்கு கீழ்நிலை சக்கரமாக இருக்கும். சகஸ்டாதாரம் தான் மனிதனுக்கு உயர்நிலை சக்கரமாக இருக்கும். இந்த தந்திர யோகத்தின்படி
பிராணனை உற்பத்தி செய்ய சிறுநீரகங்கள் முக்கிய பங்கு ஆற்றுதுன்னு கூறுகின்றது. அட்ரினல் சுரப்பி இந்த சக்கரத்தினால இயக்கப்படும். அப்ப இந்த அட்ரினல் இந்த இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல குண்டலினி ஆற்றல் புகும் பொழுது அது சமநிலையில இயங்கினால், அது முக்கியமானது, சமநிலையில இயங்கினால் அன்பு பாசம். இங்க வார இந்த அன்பு பாசம் எல்லாம் காமம் சார்ந்ததாக பசனேட்டிவ் லவ்வா இருக்கு. நாளைக்கு நீ ஆக்சிடோசினை பற்றி படிக்க போறீர்கள், அது இதுக்கு நேர் எதிர்மாறாக இருக்கும். அன்பு பாசம், உறவு முறைகள் தெரிய துவங்கும், கற்பனை திறன் அதிகரிக்கும். இனி இவர்களுக்கு படைப்பாற்றல் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு முன்ஜென்ம நினைவுகள் தெரிய துவங்கும். சுவை அறிகிற திறன் இந்த சக்கரத்துக்கு வரைக்கெல்லாம் கிடைக்கும். பால் உணர்வு ஏற்படும். இப்படியான உணர்விலே காட்டிக் கொண்டிருப்பார்கள். ஆனபடியால் இந்த நமக்கே உரித்தான மனிதனுக்கு சொந்தமான இடம் சுவாதிஷ்டான சக்கரம், அதனுடன் இணைந்த இந்த அட்ரினல் சுரப்பிய சமநிலையில இயக்கினால், சமநிலையில இந்த கருத்தை விளங்கிக் கொள்ளும், சமநிலையில இயக்கினால் வேண்டாத விளைவுகள் ஏற்படாது. அப்ப இவை சமநிலையில இயங்க வேணுமா இருந்தால் மன அலைச்சுழல் 13-8 சுற்றுக்கள் செகண்ட் அல்பா அலை அதிர்வுக்கு நிலைக்கு வர வேணும், அல்லது அது கீழே செல்ல வேணும். அப்போ ஒரு கேள்வி எழுகுது, ஏன் இறைவன் இப்படி பாசிட்டிவ் ஹோமோன்கள், ஹாப்பி ஹோமோன்களை சுரக்கிற நாளமில்லா சுரப்பிகளையும் அதே போல இந்த நெகட்டிவ் ஹோமோன்களை சுரக்கிற நாளமில்லா சுரப்பிகளை நமது உடலுக்குள்ள அமைத்திருக்கிறாரு? இப்போ எப்ப மனிதன் உணர்ச்சி வயப்பட்ட நிலையை அடைந்து நெகட்டிவ் ஹோமோன்களை சுரக்க வைக்கிறானோ, இந்த நெகட்டிவ் ஹோமோன்கள் உயர் நிலையை அடையும் பொழுது அது இந்த பாசிட்டிவ் ஹோமோன்கள் சமப்படுத்தும். எப்பொழுது பாசிட்டிவ் ஹோமோன்கள் உயர்நிலையை அடையுதோ நெகட்டிவ் ஹோமோன்கள் சமப்படுத்தும். ரெண்டும் தேவை. இப்படியான இந்த ரசாயன இயக்கங்கள் உடலில சமநிலையை ஏற்படுத்தும் விதமாக இந்த இறநிலையாகிய அறிவு அவ்வப்போது அது ஒளிச்சி வரும் உடலின் சமநிலையை அது ஏற்படுத்துது. எப்ப இந்த மனிதன் அல்லது இந்த மனிதனுக்கோ உயிரினங்களுக்கோ அவர்கள் துன்பப்படையக்குல அந்த துன்பத்தை இந்த அறிவாகிய இறநிலை உணர்ந்து அந்த சீவந்த துன்பத்தை போக்க எழுச்சி வரும், அவதாரம் எடுக்கும். இப்படித்தானே இப்ப எங்களுடைய குரு எங்களுக்கு சொல்லித்தாரார். இதுதான் அதுக்குள்ள நடக்கிறது, இந்த உடம்புக்குள்ள நடக்குது. அவ்வப்போது அந்த இறநிலை அந்த அறிவு எழுச்சி பெற்று இப்படியான இயக்கங்களை நடத்தி இந்த மனிதனை எப்படியாவது முக்தி அடைய செய்ய வேண்டும். ஆனா இது எல்லாம் உணராத மனிதன் அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி நிலை, இந்த 3 மனநிலைகளினால அறிவின் இயக்க ஒழுங்குல குறைக்கிறான், அந்த இயக்க ஒழுங்க குலைக்கிறான், அந்த இயற்கை நியதிய அதன் விளைவாகி என்ற இறை நீதிய குழப்புறான். இதனால இந்த அறிவான இறநில என்ன செய்யுது, செயலுக்கேற்ற விளைவாக உடல்ல மனிதனுக்கு உயர் குருதி அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன், உயர் குளுக்கோஸ், உயர் ஃபேட்டி ஆசிட், உயர் அமினோ ஆசிட், ஈரணமின்மை, இந்த நோய் எதிர்ப்பாற்றல் குறைதல், புற்றுநோய், நரம்பு துடிப்பு, வலிப்பு போன்ற விளைவுகளை கொடுக்கிறது என்னத்துக்காக? இவனை புறமன இயக்கத்திலிருந்து மீட்டு நடுமன இயக்கத்துக்கும், நடுமன இயக்கத்திலிருந்து மீட்டு அடிமன இயக்கத்துக்கும் கொண்டு செல்றதான் அது இந்த நோக்கம், முரண்ல இந்த நோக்கம். இத டிவைன் ட்ரீட்மெண்ட் என்று அருட்தந்தி அவர்கள் கூறுகிறார்கள். ஏன்னா அப்ப இந்த மனிதன் நெகட்டிவ் ஹோமோன்கிற செயல் விளைவில் அகப்படும் பொழுது, அப்படி அகப்பட்டு துன்பப்படும் பொழுது இப்படியான உடல் இயக்கங்கள், உடல் ரசாயன இயக்கங்கள் மூலம் அல்லது புறத்தை இருந்து பிற மனிதர்கள் மூலம், வைத்தியர்கள் மூலம் எப்படியாவது இந்த மனிதனை காப்பாத்துறதுக்கு இறநிலை முயற்சி செய்யும். ஆனால் இதை உணராத, கணக்கில் எடுக்காத மனிதனை இதுதான் அவன் விதி என்று விட்டு இறைவனே அவனை மரண வாசலுக்கு அனுப்பி விடுவார். இதுதான் அவனுடைய விதி. அவன் பிறவி மீளா பெருந்துயர்கடல்ல மூழ்க வேண்டியதான். அறிஞர் பெருமக்களே, அருட்தந்தை அவர்களுடைய இந்த மனவளக்கல யோகா பயிற்சிகளை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது 9 மைய தவம் இயற்றும் பொழுது 2வது நிலையில சுவாதிஷ்டானம் வருகிறோம். இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துல மனதை லயமாக்கும் பொழுது இப்ப நாங்கள் நினைக்க வேணும், நான் இப்போது அட்ரினல் சுரப்பியில் தியானம் செய்கிறேன்.
இந்த சுரப்பியின் மெரல்லாவில இருந்து அட்ரினலின், நோரட்ரிலின் சுரக்கப்படுகிறது. கோர்டெக்ஸ்ல இருந்து அல்டஸ்டரோன், கோர்டிசோல், அண்ட்ரோஜின், செக்ஸ் ஹோமோன்கள் சுரக்கப்படுகிறது. இந்த ஹோமோன்கள் எல்லாம் நெகட்டிவ் ஹோமோன்கள் ஆகையினால் இவற்றின் சுரப்புகள் சமநிலையில் இருக்க வேண்டும். அவை எனக்கு உடல் இயக்கத்தில் நல்ல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இப்படி பாவனை செய்யணும். அப்படி பாவனை செய்து சுரப்பிய சமநிலையில இயங்குறதுக்கு எங்களுடைய மனம் என்னும் காந்த ஆற்றலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இனி அடுத்த நித்தியானந்த தவத்தை எடுத்தா, நித்தியானந்த தவத்துல இதே போல எப்படி உடலில மற்ற கலங்களை ஆனந்த நிலையை அடைய செய்கிறோமோ அதே போன்று இந்த அட்ரினல் சுரப்பியின் கலங்களையும் ஆனந்த நிலையை அடைய வைக்க வேணும். இன்ப நிலை என்றது வேறு, ஆனந்த நிலையில வேறு. இன்ப நிலையில உணர்ச்சி வசப்பட்ட நிலையில தான் இன்பம் வரும். ஆனால் இந்த ஆனந்த நிலை என்றது இறைவனுடைய அறிவின் வெளிப்பாட்டு நிலை, இறைவனுடைய கிருபையால் கிடைத்த ஒரு பேர். அந்த ஆனந்த நிலைதான் முதல்ல கலங்களிலும் பிறகு இளையங்களிலும் உறுப்புகளிலும் இந்த பருவுடல் முழுக்கவும் இந்த ஆனந்த நிலையை நாங்கள் ஏற்படுத்த வேணும், ஏற்படுத்தப்படும். அப்படி இந்த காந்த மனமென்ற காந்த ஆற்றலை நாங்கள் பயன்படுத்த வேணும். இதே போல இந்த உடல் தளர்த்த பயிற்சியின் போது இடுப்பும் அதற்குள் அமைந்துள்ள உறுப்புகளை தளர்த்துகின்றேன் என்று மனமென்னும் காந்த ஆற்றலை செலுத்தி இந்த அட்ரினல் சுரப்பின்ல இருக்கக்கூடிய இரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டத்தை சீராக இயங்க செய்ய வேண்டும். அத்தோடு இந்த உயிரோட்டம், காந்தோட்டம் என்று சொல்லும் பொழுது இந்த காந்த சக்தி தானே மின்சார சக்தியாகவும் ரசாயன சக்தியாகவும் தன்மாற்றம் அடையுது. மின்சார சக்தி ஒளியாகவும், ரசாயன சக்தி ரசாயனங்கள், உயிர் வேதியியல் பொருட்கள், இந்த ஹோமோன்கள், யோக சக்திகளாக தன்மாற்றம் அடையுது. அப்ப இங்க அட்ரினல் சுரப்பியிலே காந்த சக்தி தான் அட்ரினலின், நோரட்ரினலின், கோர்டிசோல், அல்டஸ்டரோன் இப்படியான சக்திகளாக, யோக சக்திகளாக தன்மாற்றம் அடைகிறது. இதை நாங்கள் அந்த நேரத்துல பாவனை பண்ணோம். இங்கு உயிரோட்டம், காந்தோட்டம் சீராக இயக்க நிகதிக்கு உட்பட்டு ஓடுமாக இருந்தால் அறிவின்ற இயக்க ஒழுங்கு அதுக்கு ஏற்ப நடைபெறுமானால் இந்த ஹோமோன்கள் உடலுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவில ரசாயன சக்தியாக இந்த காந்த சக்தி தன்மாற்றம் அடையும். அப்ப கூடுதலாக தன்மாற்றம் அடைஞ்சா கூடுதலான ரசாயனங்கள் வரும், குறைவாக தன்மாற்றம் அடைந்தா குறைவான ரசாயனங்கள் வரும். அதுதான் தியரி. அப்ப அதை நாங்கள் மனதால கொண்டு வரவோம். அப்ப நெகட்டிவான உடல் இயக்கங்களுக்கோ அல்லது ரசாயன இயக்கங்களுக்கோ உடமே இல்லாது போகும். அப்ப உடல் கலங்கள், இளையங்கள், உறுப்புகள் எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இயக்க ரீதியாக ஒருங்கிணைந்து செயல்படும். அந்த அறிவு நிலைக்கு ஏற்ப செயல்படும். இதுதான் மகரிஷி எங்களுக்கு விளங்கப்படுத்துறது. இதை இந்த மருத்துவ விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படி நான் அந்த யோகா பயிற்சிகள் மூலம் அட்ரினல் சுரப்பியை மட்டும் இல்லை, எல்லா உறுப்புகளையும் ஒரு உறுப்பு மற்ற எல்லா உறுப்போட, ஒரு கலம் மற்ற எல்லா கலங்களோட செல்லுகளோட, ஒரு இளையம் மற்ற எல்லா இளையங்களும் ஒருங்கிணைந்து இந்த கலங்கள், இந்த மூளைக்கலங்கள் ஆணைக்கு ஏற்ப மருத்துவ ரீதியா சிந்திச்சா மூளைக்கலங்கள் ஆணைக்கு ஏற்ப ஆன்மீக வழியில சிந்திச்சா இறை அறிவினுடைய இயக்க ஒழுங்கு வழிய நாங்கள் இயங்க அனுமதிப்போமானால் உடல்ல எந்த நோயுமே வராது. இதைத்தான் திருமூல சொல்றார், உடம்பார் அழியின் உயிரார் அறிவர் திடம்படம் ஞானம் சேரவும் மாட்ட உடம்ப வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உபாயம் அறிந்தேன். இதுதான் அந்த உபாயம். அப்ப ஆனால் என்ன, எந்த யோக பயிற்சி எடுத்துக்கொண்டாலும் உடற்பயிற்சி செய்தாலும் மன அலச்சுழல் 13 சுற்றுக்கள் செகண்ட் அல்லது அதற்கு குறைவாக இருந்தே ஆக வேண்டும். இதை மனதில் கொள்ள வேண்டும். நாங்கள் அமைதி நிலைக்கு மனம் வர வேண்டும். உடல்ல அத்தனை இயக்கங்களையும் ஆள்வது மன இயக்கம்தான். இதைத்தான் முதல்ல குறிப்பிட்டேன். மன இயக்கம், நரம்பு மண்டலத்தின் இயக்கம், நாளமில்லா சுரப்பியல் இயக்கம், உடல் உள் இயக்கம். இந்த மன இயக்கம்தான் எந்த உடல் இயக்கமாயிருக்கட்டும், உடல் ரசாயன இயக்கமாயிருக்கட்டும், உடல் உருவ வேறுபாடாயிருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் அடிப்படை இந்த மன இயக்கம்தான். இது என்பது உண்மை. இந்த உண்மையை மருத்துவ உலகம் முற்றாக ஏற்றுக்கொண்டிருக்கு. இதுதான் மகரிஷியும் சொல்றார், உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல, உடற்பயிற்சி வேதபாடம் அற்புதங்கள்
கடற்கரையில் மலைக்காட்டில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி மட்டும் யோகம் அல்ல, படற்கையினால் மனமலையா விழிப்பில் நிற்கும் பண்படுத்தும் பயிற்சிகளாம். இவை பிறவி தொடரருக்கும் தூய வினையாற்றும் பண்பாம். துயர்களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். அப்ப யோகமாக இருக்கணும். உறுப்புகள் அத்தனையும் இணைந்திருக்க வேண்டும். ரசாயன இயக்கங்கள் ஒன்றொன்று, இந்த ஹோமோன்கள், இந்த நாளமில்லா சுரப்பிகள், இந்த நரம்பு மண்டலங்கள் அத்தனையும் ஒன்றோடொன்று ஒரு கோஆர்டினேஷனில இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். இந்த அடிப்படையில தான் இந்த உலக சுகாதார நிறுவனம் தொடக்கம் எல்லா வைத்தியர்களும் do yoga meditation, start yoga meditation at the age of 7 years இப்படி சிபார்சு செய்யற நில உலகம் முழுக்க ஏற்பட்டிருக்கிறத நாங்கள் இப்ப அவதானிக்கிறோம். அதனாலதான் இப்ப என்ன பொறுத்தளவிலும் நான் இவ்வளவு ஆழமாக இதுக்குள்ள ஊடுருவி போய் இதை இந்த மக்கள் மத்தியில கொண்டு செல்ல வேண்டும். இத மருத்துவ விஞ்ஞான முறையில விளக்க வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், இது என்ன இப்படி மருத்துவ விஞ்ஞான சொல்லுவார் அல்டஸ்டோரான அதுக்கு தமிழ் கிடையாது, கோட்டி சொல்லணும் தமிழ் அங்க அதுல இல்லை. அப்ப அதை நான் கோட்டி சொல்லணும்னா பாடமாக்க வேண்டும். அப்படி நாங்கள் கட்டாயம் ஞான ஆசிரியர்கள், துணை பேராசிரியர்கள், பேராசிரியர்கள், டிப்ளோமா, அட்வான்ஸ் டிப்ளோமா, எம்ஏ, எம்எஸ்சி படிக்கிறவர்கள் இதை கட்டாயம் இனி சாதாரண மக்களும் தெரிஞ்சு கொண்டால் பயிற்சி செய்கிறதுக்கு வருவார்கள், பயிற்சி செய்வார்கள், பலனை பார்ப்பார்கள். அப்ப சந்தோஷமா இருக்கும். பகுதியில மனவளக்கல யோகா பயிற்சியில சொன்னனே, அப்ப நீங்க அதுல அந்த இடத்தை நாங்கள் கூடுதலாக தூண்டாமல் அது பேலன்ஸ்டா இருக்க வேணும்னு நினைச்சு கொண்டிருந்தால் போதும். நாங்கள் அதை நினைக்காமல் அதிலேயே காந்தாற்றலை செலுத்த 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 கூடுதலாகவும் அது செயல்படக்கூடும். ஆனால் நாங்கள் இந்த பாவனை பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்த இப்படி இந்த இது அட்ரினலின் சுரப்பி, மெடல்லால இருந்து இப்படி இந்த ஹோமோன்கள், கோர்டெக்ஸ் இதெல்லாம் சுரக்கு. இந்த ஹோமோன்கள் எல்லாம் நாங்கள் இப்ப பஞ்சபூத நவக்கிரதம் செய்ய சொல்லி தந்தானே அம்மா. இந்த சூரியன்ல இருந்து வார காந்தால எனக்கு நன்மையாக அமையட்டும், நன்மையாக அமையட்டும். அதே மாதிரி நீங்கள் இந்த பால் சுரப்பியிலையும் செய்ய சொல்ல வேணும், மற்ற சுரப்பியிலையும் நினைக்க வேணும். தனியா ஆக்கினியில சகஸ்டாதாரத்துல மட்டும் நினைச்சா மட்டும் காணாது. எல்லா நாளமில்லா சுரப்பி எங்களுக்கு கட்டாயம் தேவை. இப்ப நாங்கள் அட்ரினல் கட்டாயம் அட்ரினலின் வேணும் எங்களுக்கு. அது இருந்தா தான் எங்களோட ஹார்ட்டை அடிக்க பண்ணுது, அந்த கண்ட்ராக்டிவிட்டியை கூட்டி மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கும். அப்படி இல்லாட்ட அது நடக்காதல்லோ. எங்களோட ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும். அப்ப அது சுரக்கவும் தான் வேணும். ஆனா கூட சுரந்தா தான் பிரச்சனை. இப்ப டெஸ்டோஸ்டெரான் கூட சுரந்தா தான் பிரச்சனை. அப்ப நாங்கள் அதை சமநிலையில இருக்கிற மாதிரி நாங்க நெச்சு கொண்டிருந்தோமாண்டா இந்த பிரச்சனை இல்லை. அப்ப மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாங்க, கூடுதலாக நாங்க அதுல தவம் செய்து அதை கூடுதலாக ஆக்டிவேட் பண்ணி விட்டா டெஸ்டோஸ்டெரான் கூட சுரக்குதுன்னு வச்சுக்கொள்ளும், செக்ஸ் ஹோமோன்கள். அப்ப என்ன நடக்கும், அந்த மாதிரியான உணர்வுகள் எங்களுக்கு கூட வர பார்க்கும். ஆனா நாங்கள் என்ன மனதால நினைக்கிறோம், எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு சமநிலையில இருக்கட்டும். அப்ப எங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த காந்த ஆற்றல் ரசாயன சக்தியாக மாற்றப்படட்டும். இப்படி நாங்க நினைக்கணும். இப்ப நாங்களும் நீங்க விளங்கி கொண்டீர்கள் இப்ப என்ன நடக்குது, அட்ரினல் சுரப்பில என்ன நடக்குது, எப்படி இந்த ஹோமோன்கள் சுரக்கப்படுது, இதெல்லாம் ரசாயன சக்தி. இது காந்த சக்தி தான் ரசாயன சக்தி. இப்ப காந்த சக்தி எங்க வந்த, இறைத்துகள் தான் காந்த சக்தி. இறைத்துகள் இப்படி வந்த சுத்த வழியில நிலையான சக்தி டைனமிக் போர்ஸா வந்திருக்கு. அப்ப இந்த ஹோமோன்கள் என்ன, டெஸ்டோஸ்டெரானும் இந்த இறைவன் தான், இந்த கோர்டிசோலும் இந்த இறைவன் தான், இந்த பிட்யூட்டரி சுரக்கல ஹோமோன்களும் இறைவன் தான். இறைவன் தான் ஹோமோனா இருக்கிறார். அப்ப நாங்கள் அப்படி வேண்டிக் கொள்ள வேணும். வேண்டிக் கொண்டோமா இருந்தால் எந்த பாதகமான விளைவும் வரா. நீங்க எவ்வளவு நேரம் தவஞ்சாலும் பாதகமான விளைவு வரா. நாங்க மனசால நாங்கள் வலியுறுத்தி வாங்க வேணும், எண்ணத்தை வலிமையா போட வேணும். இப்ப எல்லா பயிற்சியுமே மகரிஷியினுடைய மனவளக்கல யோகா பயிற்சியில இருக்கிற அற்புதம் என்னென்றால், எல்லா பயிற்சியுமே இதை சரி செய்யுது. எல்லா பயிற்சியுமே மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வருகிறது. முதலாவது. மற்றது நாங்கள் அற்புதமான தியானம் செய்கிறோம். அந்த தியானம் செய்ய இந்த உயிர் ஆற்றல் நமது மூளைக்குள்ள நல்ல வலஞ்சுழியான ஓட்டம், இடது மூளை வலது மூளை என்று வேறுபாடு இல்லாமல் எல்லா மூளைக்கலங்களுக்குள்ளாலும் நல்லா ஓடும். அப்ப மூளைக்கலங்களுக்குள்ளால இந்த உயிர் ஆற்றல் ஓடும் பொழுது அந்த காந்த சக்தியும் புறப்பிக்கப்பட்டு காந்த சக்தியும் சேர்ந்து ஓட இந்த மூளைக்கலங்கள் இந்த போலாரிட்டி அதிகமாகும். இந்த போலாரிட்டி அதிகமாக அதிகமாக இந்த கலங்கள் எல்லாம் விழிப்பு நிலை அடையும்.
அது மட்டும் இல்லாம நாங்கள் எங்களுடைய காயகல்ப பயிற்சியால சுத்த சத்து மூளைக்குள்ள போக அந்த சுத்த சத்துக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. இந்த தியான ஆற்றல் போல இந்த பைனியல் கிளாண்ட நல்லாக இயக்கும். அந்த பைனியல் கிளாண்ட் வந்து இந்த மெலட்டோனினை சுரக்கும். இந்த மெலட்டோனினுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, நீரோ டீஜெனரேஷனை குறைக்கும். நீரோ டீஜெனரேஷன், இந்த டீஜெனரேஷன் நடக்கிறபடியாலதான் இந்த ஹிப்போகம்பஸ்ல இருக்கட்டும், அமெக்டால இருக்கட்டும், மற்ற மூளைக்கலங்கள்ல இருக்கிற இந்த நர்வ் செல்ஸை செயலிழந்து போக வைக்கிறது. அப்ப இந்த இப்ப அண்மைய மருத்துவ ஆராய்ச்சிகளின் படி ஆரம்ப காலத்துல சொன்னார்கள் இந்த மூளைக்கலங்கள் தான் அதி உன்னதமான பரிணாமம் அடைஞ்ச கலங்கள். அது செயலிழந்தால் பிறகு செயலுக்கு வர மாட்டுது. ஆனா பிறகு ஒரு காலகட்டத்துல இப்போ ஒரு 5-10 வருடங்களுக்கு முந்தைய நிலையில சொன்னார்கள் அப்படி இல்லை. இந்த மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஹிப்போகம்பஸ், அமெக்டலா போன்ற பகுதியில இருக்கிற மூளைக்கலங்கள் இந்த ரீஜெனரேட் பண்ற ஆற்றலை பெறுகின்றன என்று சொன்னார்கள். ஆனால் இப்ப லேட்டஸ்டான முடிவு என்னன்னா எல்லா மூளைக்கலங்களுமே திருப்பி ரீஜெனரேட் பண்ணும். அது ஸ்பைனல் கோட் துவக்கம் எல்லா கலங்கள் ரீஜெனரேட் பண்ணும். ஆனால் அது எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, மூளைக்குள்ள எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த ஸ்பைனல் கோட்ல எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்குன்றத பொறுத்து கால நீளம் அமையும். ஆனால் அது எத்தனை வருஷம் சென்றாலும் அது அநேகமா ரீஜெனரேட் பண்ணும். அது இப்ப லேட்டஸ்டான கண்டுபிடிப்பு. அப்ப இப்ப முந்தைய மாதிரி ஒருக்கா மூளைக்கலங்கள் செயலிழந்து போனால் திருப்பி செயலுக்கு வரமாட்டுதுன்றது இல்லை. அப்ப எங்கட தியான பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இந்த கபலபதி பயிற்சி, இந்த ரிலாக்ஸேஷன் பயிற்சியால அற்புதமாக இந்த மூளைக்கலங்களும் நரம்பு மண்டலத்திலே கலங்களும் இயக்கம் பெறுகிறது என்பது உண்மை. மனித உயிர் புறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனின் ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பரவிலகல் தம்மை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை இதனை பரப்பி நலங்காண்போம். வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, நமது மூளையினுள் அமைந்துள்ள இந்த பைனியல் சுரப்பினால சுரக்கப்படுற மெலட்டோனின் ஹோமோன், பிட்யூட்டரி சுரப்பினால சுரக்கப்படுற அந்த 10 ஹோமோன்கள், ஹாப்பி ஹோமோன்கள் என்று அழைக்கப்படுகின்ற டோபமின், செரட்டோனின், ஆக்சிடோசின், என்டோபின். டோபமின், செரட்டோனின், ஆக்சிடோசின், என்டோபின் என்ற 4 ஹோமோன்கள். இந்த ஹோமோன்கள் எல்லாம் சரியாக சுரக்கப்படுமானால், சரியாக சமநிலையில் பேணப்படுமானால் உடல்ல எந்த நோயுமே உடலை அணுக மாட்டாது. இதுதான் உண்மை. அதே வேளை இந்த மூளைக்கு வெளியிலும் நாளமில்லா சுரப்பிகள் அமைந்திருக்கின்றன. அந்த சுரப்பிகளின் சுரப்பும் நமது உடல் அமைப்புக்கும் உடல் இயக்கத்துக்கும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவற்றை இங்கு நாம் இன்று பேசவில்லை. இவற்றை மட்டும்தான் நாங்கள் இன்றைக்கு பேச போகின்றோம். இவற்றில் முக்கியமாக அந்த பைனியல் சுரப்பி சரியாக இயங்கி இந்த மெலட்டோனின் இந்த ஹோமோன் சரியாக சுரந்து அதனுடைய இயக்க தொழிற்பாடு சரியாக நடைபெறுமானால் எங்களுடைய உடல் அமைப்பு, உடல் இரச இயக்கங்கள் மட்டுமல்லாமல் மன இயக்கம் நன்றாக நடைபெறும். பிரபஞ்ச இணைப்பு கூட ஏற்பட்டு நமது வாழ்வின் நோக்கம் கூட நிறைவேற்றப்பட்டுவிடும். அப்படியான ஒரு அற்புதமான ஹோமோன் தான் இந்த மெலட்டோனின் என்ற ஹோமோன். இதைத்தான் இந்த சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், அருட்தந்தை அவர்களும் இதைத்தான் கூறுகின்றார்கள். இதைத்தான் மதியமுதம், மாங்காய்ப்பால், சோமபானம், சிவகுடிலை நீர், ஊறுமருவி, கருநெல்லி கற்பம் இப்படியெல்லாம் குறிப்பிடுறாரு. மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய் என்று கூறினார்கள் ஞானிகள், குதம்ப சித்தர். இப்படியாக இந்த நாளமில்லா சுரப்பிகளும் ஹோமோன்களும் இந்த நரம்பு ஊடுகடத்திகளும் மருத்துவத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாங்கள் இந்த ஞானாசிரியர்கள் நாங்கள் மட்டுமல்ல சாதாரண மக்கள் கூட விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு காலத்தினுடைய கட்டாயம் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும்.
ஆகையினால்தான் இந்த உரையினுடைய 2வது பகுதியாகிய இந்த அமைதி வயப்பட்ட மன அலை இயக்கமும் உடல் இயக்க மாற்றங்கள் என்ற தலைப்புல இந்த ஹோமோன்கள் பற்றியும் அதனுடைய இந்த இரசாயன விளைவுகள், உடல் இயக்க விளைவுகள் பற்றியும் அவருடைய ஆன்மீக உயர்வு பற்றியும் இனி விளக்கப்பட போகின்றது. இதை நீங்கள் எல்லோரும் மிக நுணுக்கமாக என்னுடன் யோக நிலையிலே இணைப்பாகி உள்வாங்கி பதிவாக்கி கொள்ள வேண்டும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது ஒரு கஷ்டம் என்று நீங்க நினைக்கவே கூடாது. இந்த உயிர் வேதியியல் பொருட்களை சுரக்க செய்து சமநிலையில இயங்க செய்கிற மனவளக்கலை யோகா பயிற்சிகளை ஆராய்ந்து பார்த்தால், இப்போ நான் முன்பு குறிப்பிட்டது போல உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையில் மனம் 14-40 சுற்றுக்கள் என்ற அலை அதிர்வு நிலையில இயங்கும். அப்ப மனவளக்கலை யோகா பயிற்சிகள் ஏனைய யோகா பயிற்சிகளினால இந்த மன அலைச்சுழல் 13-8 சுற்றுக்கள் என்ற அல்பா நிலைக்கு வரும். அதன் பிறகு படிப்படியாக டீட்டா நிலை, டெல்டா நிலைக்கு செல்லும். இந்த நிலையில தான் இப்படியான என்டோர்பின், டோபமின், செரட்டோனின், ஆக்சிடோசின், மெலட்டோனின் போன்ற ஹோமோன்கள் சுரக்கப்படும் சமநிலையில இயங்கும். இந்த ஹோமோன்கள் ஒவ்வொன்றும் மனிதன் உடல் இயக்கத்துல, உடல் ரசாயன இயக்கத்துல நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். இந்த மாற்றங்களை ஒவ்வொரு ஹோமோன் அடிப்படையிலும் இனி விரிவாக விளக்க இருக்கின்றேன். இந்த வகையான ஹோமோன்களை சுரக்க வைக்கும் மனவளக்கல யோகா பயிற்சிகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இப்ப உடற்பயிற்சியின் போது மன அலைச்சுழல் அல்பாவேவுக்கு வருகின்றது. காற்றோட்டம், வெப்போட்டம், இரத்தோட்டம் சீராக இயங்குகின்றது. இது இந்த பீனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பியை நன்கு இயங்க வைக்கும். மூளைக்கலங்களையும் புத்துணர்ச்சி பெற செய்யும். இதனால இந்த ஹோமோன்கள் சுரப்பு அதிகமாவது சமநிலைக்கு வருகிறது. காயகல்ப பயிற்சியினால, அஸ்வினி முத்திரையினால் தடம் திறன் அதிகரிக்கப்பட்ட இந்த நீர்ப்பு தன்மையற்ற சுத்த சத்து வித்து கலசத்துல இருந்து நடுநாடி வழியாக மூளைக்கு கொண்டு செல்லப்படுகிறது ஓஜஸ் மூச்சினால. இந்த சுத்த சத்துல கிட்டத்தட்ட 20% மூளைக்குள்ளேயே பயன்படுத்தப்படும். இந்த சுத்த சத்தினால இந்த மூளைக்கலங்கள், பைனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி நன்கு தூண்டப்படும். அப்ப ஹோமோன்கள் சுரப்பும் சமநிலைப்படுத்தப்படும். இனி உடல் தளத்த பயிற்சியினால மூளையினுடைய உள்ளுறுப்புகள் அனைத்தும், எல்லா மூளை நரம்பு கலங்களும் காந்த ஆற்றலை பெறுகிறது. அதே போல பைனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பியும் காந்த ஆற்றலை பெறும். அந்த சுரப்பியில் இருக்கிற செல்லுகள் எல்லாம் முனைப்பு தன்மை பெறும், முனைப்பு தன்மை அதிகரிக்கும், போலாரிட்டி அதிகரிக்கும். இந்த காந்த ஆற்றல் தான், இதுல கிடைக்கப்படுகின்ற காந்த ஆற்றல் தான் இரசாயன சக்தியாக மாற்றப்படுகிறது. இந்த ரசாயனங்கள் தான் இந்த ஹோமோன்கள், நரம்பு ஊடு கடத்திகள் எல்லாமே. இனி நாங்கள் தியான பயிற்சியின் பொழுது ஆக்னதவம், ஆக்னதவத்தின் மூலம் 96 இதழ்கள் கொண்ட ஆக்கின சக்கரம் படிப்படியாக முழு சுழற்சி நிலையை அடையும். இந்த பிராணா சக்தி நாடிகள் வழியாக பிட்யூட்டரி சுரப்பியை அடையும், அதை தூண்டும். இந்த சக்தி தான் 10 உயிர் வேதியியல் பொருட்களாக, ஹோமோன்களாக மாற்றப்படுகின்றது. துரிய தவம், துரியாதீத தவத்தினால சகஸ்டாதார சக்கரம் முழு சுழற்சியை படிப்படியாக அடையும். இந்த பிராணா சக்தி பைனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பியை தூண்டுது. அத்துடன் எல்லா மூளைக்கலங்களையும் ஆற்றல் பெற வைக்குது. இந்த தவ ஆற்றல் தான் ஹோமோன்களாக மாற்றப்படுகின்றது. எல்லா நன்மையான ஹோமோன்களும் சமநிலையில இயங்குகிற ஆற்றலை பெறுகிறது இந்த தவ ஆற்றல் தான். 9 மைய தவத்துல மனிதன் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நாளமில்லா சுரப்பிகளும் ஆற்றல் வரும். அவை ஒன்றோடொன்று இணைந்து செயல்படுகிற தன்மை இந்த எல்லா நாளமில்லா சுரப்பிகளுக்கும் இருக்கிறது. அதனால அந்த நாளமில்லா சுரப்பிகள், மூளைக்கலங்கள், அந்த மூளைக்குள்ள இருக்கக்கூடிய பைனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி எல்லாமே ஆற்றல் வருகின்றது. இதனால எல்லா பாசிட்டிவ் ஹாப்பி ஹோமோன்களும் சமநிலையில இயங்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சுரப்புகளும் தேவையான அளவில் சீராக சுரக்கப்படும்.
இனி இந்த நித்தியானந்த தவத்துல உடல்ல இருக்கிற அத்தனை கலங்களும் மனமென்னும் இந்த காந்த ஆற்றலால ஆனந்த நிலையை அடைய செய்யும். அப்போது இந்த மூளைக்கிழங்குல இருந்தும் பைனியல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பியிலிருந்தும் இந்த சுரக்கப்புற இந்த ஹோமோன்கள், இந்த யோக சக்திகள் இந்த உடலுக்குள்ள இருக்கிற அத்தனை செல்லுகளுக்கும் பரப்பப்படும். இதனால உடல்ல இருக்கக்கூடிய 120 ட்ரில்லியன் செல்களும் ஆற்றல் பெற்று ஆனந்த நிலையை அடைகிறது. அதனாலதான் நித்தியானந்த தவம் என்று சொல்றோம். அப்ப அந்த ஆனந்த நிலைக்கு என்ன காரணம்? இந்த சுரப்புகள், அந்த சுரப்பால வாழ இந்த அமிர்தங்கள். இதை சொல்றது கபாலத்தில் சுரக்கும் அமிர்தங்கள் என்று. இந்த அமிர்தங்கள் நாங்கள் வைத்திய முறையில சொன்னால் இந்த அமிர்தங்கள், இந்த ஹோமோன்கள், இந்த யோக சக்திகள் தான் இந்த ஆனந்த நிலையை அடைய செய்கின்றது. இனி அகத்தாய்வு பயிற்சியில் பார்த்தால் நீரான எண்ணங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன, பாசிட்டிவ் தாட்ஸ். 6 குணங்கள் சீரமைக்கப்படுகின்றன. இதனால இந்த நேரான எண்ணங்கள் இந்த மூளைக்கலங்கள்ல நேரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இது மருத்துவ ஆராய்ச்சிகள் முடிவு. அத்துடன் இந்த பீனியல் சுரப்பியை நன்கு செயல்பட வைக்கிறது. அதனால இந்த மெலட்டோனின் சுரப்பும் அதிகரிக்கப்படுகிறது. தற்பொழுது அது மருத்துவ விஞ்ஞான முறையில நிறுவப்பட்டிருக்கின்ற ஆராய்ச்சிகள் மூலம். மனித உயிர் புறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனின் ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பலவினைகள் தன்னை மனிதனே மாற்றி அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவள கலை இதென பிறப்பி நலன் காண்போம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நிச்சயமாக ஐயா, நிச்சயம் அப்படியான விஞ்ஞான கருத்துக்கள் கட்டாயம் போச்சேரவனும். முக்கியமாக இந்த துணை பேராசிரியர்கள் இப்படியான MA MSc செய்கிறவர் அவர்களுக்கு கட்டாயம் இதை கொடுக்கணும் ஐயா. குருவை வணங்குங்க ஐயா. குருதான் எங்களுக்கு இல்ல இதய சிம்மாசனத்துல வீட்டிருந்து கொண்டு அவர் தான் பேசுறார். நாங்கள் ஒண்ணும் பேசுறது இல்லை. குருவை வாழ்த்தினா சரி ஐயா.